விஜய் தாவேகா ஈரோடுல போயிட்டு ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. யாருன்னா லயோலா காலேஜ் ராஜநாயகம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேக்கும் இவருக்கும் வந்து ஒரு 18, 19 ஒரே ஒரு சதவீதம் தான் கேப் இருக்குது. கட்சி ஆரம்பித்து ஒரு வருஷம் தான் ஆகுது, நிறைவு அடைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட அந்த வளர்ச்சின்றது வந்து நம்மளால் வந்து அது கணக்கிடவே முடியாது, அந்த அளவுக்கு வளர்ச்சி. இதே ரூட்டில் அவர் போனார்னா 2026 சிஎம்மாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமா இதை? தாராளமாக எடுத்துக்கோங்க. ஆனால் கருத்து கணிப்பு நடத்தின நபருடைய லட்சணம் என்னன்னு தெரியும்ல? கருத்து கணிப்பு நடத்தினது யாரு? ராஜநாயகம். எந்த அமைப்பை சேர்ந்தவர்? லயோலா காலேஜ். லயோலா காலேஜ். நான் முன்பே தெளிவாக 2-3 வீடியோவில் தெளிவாக சொல்லிட்டேன். விஜய் அவர்களுக்கு பின்னாடி இருக்கு கத்தோலிக்க சபை. அவங்க 100% ஒரு கிறிஸ்தவ முதல்வர் ஆக்கணும் முடிவு பண்ணி செய்கிறாங்க. அதுக்கு நீண்ட கால திட்டத்தோட தான் அவங்க வேலை பார்க்குறாங்க. அந்த திட்டத்தின் ஒரு மிக முக்கியமான படி லயோலா காலேஜ் இவங்களோட சேர்ந்து வேலை பார்க்குறாங்க. அதாவது சேவியர் புட்டோலாம் வருவார். எதுக்கு கடந்த 5 வருஷம் சேவியர் புட்டோ லயோலா காலேஜ் சுற்றி வந்தாருன்னா அந்த ஒட்டுமொத்த கண்ட்ரோலை அவங்க எடுத்துட்டாங்க. ஜெசூட் அமைப்போட கண்ட்ரோலை இதை விஜய் குடும்பம் எடுத்துருச்சு. இப்போ லயோலா காலேஜ்லேருந்து வெளியாகக்கூடிய கருத்து கணிப்புன்றது விஜய் அவர்கள் குடும்பத்திலேருந்து வெளியாகக்கூடிய கருத்து கணிப்பு தான். அதை அப்படி தான் பார்க்க முடியும், வேறு எதுவும் கிடையவே கிடையாது. ஏன்னா அதற்கு பின்னாடி நோக்கத்தோடு செயல்படுறது இந்த கத்தோலிக் சபைகள், அதாவது கிறிஸ்தவ அமைப்புகள். அப்போ கிறிஸ்தவ அமைப்பிலேருந்து வரக்கூடிய இந்த கருத்து கணிப்பு எந்த அளவுக்கு நேர்மையாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு கருத்து கணிப்பு நடத்தக்கூடியவங்க ஈரோடு எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் யார் நிற்கிறா? நாம் தமிழர் டிஎம்கே தான் நிற்கிறாங்க எலெக்ஷன்ல. ஏடிஎம்கே விலகிட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணணும்? அப்போ அவங்க 2 பேரை வச்சு யாருக்கு உங்களுடைய ஓட்டு தான் கேட்கணும். அது ஏன் இங்கேருந்து விஜய் திணிக்கிறீங்க? இது கருத்து கணிப்பு கிடையாது, கருத்து திணிப்பு. ஈரோடு மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்தமாக இப்படி தான் திரிக்கிறதுக்கான வேலையில் லயோலா காலேஜ் ஒரு சாம்பிள் தியரம் ஒன்று உருவாக்கியிருக்காங்க. இந்த சாம்பிளிங் எடுக்கிறதுல சர்வே பொறுத்த வரைக்கும் எவ்வளோ சாம்பிள் எடுக்கிறாங்களே அது பரவலாக நீ நினைக்கிற மாதிரி நகர்ப்புறங்களை மட்டும் கிடையாது, எத்தனை பேர் எடுக்கிறோம். அதாவது ஒரு 1000 பேர் சர்வே எடுக்கிறோம்னா அந்த 1000 பேரை நம்ம எப்படி பரவலாக எத்தனை ஆண்கள் பெண்கள் எல்லா வேலையும் பார்க்கக்கூடியவங்க அந்த மாவட்டம் முழுவதும் அந்த ஒட்டுமொத்த தொகுதி முழுவதும் எப்படி பரவலாக எடுக்கணும்னு ஒரு தியரமே இருக்குது. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் ஒவ்வொரு தொகுதியுமே குணம் மாறும். இந்த சாம்பிளிங் தியரெலாம் வச்சுக்கிறது கிடையாது. இவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா நமக்கு நம்மளுடைய ப்ராடக்டான விஜயை எப்படி கொண்டு வந்து பிரகாசமாக கொண்டு வந்து சேர்க்குறது. அதுக்கு சாம்பிள் ரெடி பண்ணி அந்த சாம்பிளை வச்சு ஒரு கதையை ரெடி பண்ணி ராஜநாயகத்தை உள்ள அனுப்பி விட்றாங்க. ராஜநாயகம் ஒப்பிக்கிறது வேறு எதுவுமே கிடையவே கிடையாது. இந்த கத்தோலிக் சபைகள்லாம் சேர்ந்து இங்கே கிறிஸ்தவ முதல்வராக விஜயை உருவாக்குறதுக்கு தேவையான நடவடிக்கைகளை மிக முக்கியமான நடவடிக்கை. இப்போ லயோலா காலேஜ் நேரடியாக உள்ள இறங்கி, அதாவது ஆதவர்ஜுனா கத்தோலிக் சபையோட தீவிர தொண்டர்னு வச்சுங்க. அதுக்கடுத்து விஜய் சொல்லவே வேணாம், அவர் தீவிரமான கத்தோலிக், அவங்க அப்பாவே பல முறை சொல்லியிருக்காரு. இவங்க எல்லாம் ரொம்ப அட்டாச்சாக இருக்குது லயோலா சொல்லவே வேணாம், பல ஆயிரம் கோடிகளை வாங்கி இங்கே மதம் மாத்திரக்கிற தேவையான வேலையெல்லாம் தீவிரமாக பார்க்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட். இன்னும் சொல்லப்போனால் ஜேஎன்யூ மாதிரி இந்த இன்ஸ்டியூட்லேருந்து வரக்கூடிய ஒரு சர்வே ரிப்போர்ட்டை நீங்கள் எப்படி நம்புறீங்க? ஃபஸ்ட்டு அடிப்படையில் அறிவு, அதாவது அரசியல் அறிவில் அடிப்படையில் இருக்கக்கூடிய கூட இந்த ராஜநாயகம் பேச நம்ப மாட்டாங்க. இப்போ ஒரு கல்லூரி அந்த ராஜநாயகம் பல வருடமாக வந்து சர்வே எடுத்துகிட்டு வராங்க. அதை வந்து நீங்கள் வந்து அவங்க கரெக்டுன்றாங்க, இதுதான் இத்தனை சதவீதம். நீங்கள் அதை எந்த முறையில் தப்புன்னு சொல்கிறீங்க? ஏங்க விஜய்க்கு இருக்கிறது எங்களுக்கு தெரிஞ்சு எங்கள் சர்வே படி 4-5% தானே பெருசுங்க. இது எங்கள் சர்வே சொல்லுது. ஏதோ ஏற்றுப்பாரு ராஜநாயகம். நான் தான் சொல்கிறேன்ல, இந்த சர்வே ரிப்போர்ட்டில் சாம்பிளிங் தீரம் தான் ரொம்ப முக்கியமானது. இதே ராஜநாயகம் 2016 என்ன சர்வே ரிப்போர்ட் கொடுத்தா தெரியுமா? திமுக தான் வெற்றி பெறும் சொன்னது. திமுக 42% ஓட்டு வாங்கி வெற்றி பெறும், அதிமுக தோல்வியை தழுவும், அதிமுக 100 சீட்டுக்கு கீழே குறையும், திமுக 140க்கு மேற்பட்ட சீட்டில் வெற்றி பெறும். ஆனால் ரிசல்ட் எப்படி வந்துச்சு? 168 சீட்டில் ஏடிஎம்கே ஜெயலலிதா அவர்கள் வெற்றி பெற்றாங்க. அந்த நேரத்தில் கூட்டணியை ஒழுங்காக அமையலை. ஆனால் லயோலா காலேஜ் என்ன பரப்புனா திமுக வெற்றி பெற்றோம், அதுவும் அதிரி புதிரியாக வெற்றி பெற்றோம் அப்படின்னு சொல்லி பரப்புனால இந்த ராஜநாயகம். லயோலா காலேஜுக்கு ஒரு வேலையே கிடையாது. இந்த மாதிரி கருத்து திணிப்பை செய்யறதுக்காகவே மக்கள் மத்தியில் இவர் தான் வெற்றி பெறுவான்னு ஒரு சிந்தனை விதைக்கிறதுக்காகவே இவங்க உருவாக்கக்கூடிய தீரம் இது. 2016 அப்புறம் மன்னிப்பு கேட்க முடியாது லயோலா. ஏன் சொன்னேன்னு நேருக்கு மாறா 41% நினைக்கிறேன், 41-42% ஓட்டு வாங்கி ஜெயலலிதா ஒரே நிற்பாங்க, ரெட்டலை மட்டும் தான் நிற்கும். இது கருணாநிதி அவரோட முஸ்லீம் இன்னைக்கு நிற்கும், காங்கிரஸ் நிற்பாங்க, எல்லாரும் நின்றீங்களா அப்புறம் தோல்வி சொன்னாங்க. இந்த கூட்டணி உறுதிப்படுத்தாத நிலைமையிலேயே திமுக கூட்டணி பெரிய வெற்றி பெறும்னு இதே ராஜநாயகம் உட்காந்து பல்லவி பாடியிருந்தார். அன்னைக்கு எங்கே போனாரு? அப்போ அன்னைக்கு தோல்வியை தருணார் தானே, அன்னைக்கு அவர் கருத்து கணிப்பு இல்லாமல் பொய் தானே. இந்த கருத்து கணிப்பு இல்லாமல் மக்களை ஒரு மூட் செட் பண்ணுறது, அதாவது அவர் வெற்றி பெற்றுவாருங்க, செம்ம வளர்ச்சிங்க. நீங்கள் செம்ம வளர்ச்சின்னு சொல்கிறதுக்கு கடந்த 1 வருஷத்தில் விஜய் செஞ்ச வேலை என்ன ஒன்று சொல்லுங்க பார்ப்போம். எந்த இடத்துல ஒரு கள அரசியல் எதாவது நடந்துச்சா? அந்த ஆளே சொல்கிற கள அரசியலுக்கு நான் இப்போ தான் வரேன். இந்த என்ன களத்தில் 20% வச்சு தெரியுறாரு, அவர் இவர் பிரார்த்தனை பண்ணுறாரு. நான் அகேன்னு சொல்கிறேன், லயோலா காலேஜ் பண்ணுறது பச்சை மதவெறி அரசியல். அந்த மதவெறி அரசியலுக்கு கத்தி தீட்டி வந்திருக்காங்க எங்கெங்கெல்லாம் முடியுமோ மக்கள் மட்டில் சொருகிறதுக்கு. எனவே இது 100% நம்பகத்தன்மையற்ற கருத்து கணிப்பு. நான் சொல்கிறேன்,
5% கூட ஓட்டு சதவீதம் கிடையாது. இந்த 20% ஓட்டு தூக்கிட்டு போய் நீங்க விஜய் ரசிகர்களா நம்ப மாட்டேன். அவங்கள போய் கேளுங்க, நாங்க ஆட்சிக்கு வர மாட்டோம், ஒரு கூட்டணி அமைஞ்சு ஆட்சிக்கு வருவோம். அவருக்கே தெரிஞ்ச ஒரு கூட்டணிகளை அமைக்க வேண்டியிருக்குது கேட்டா அந்த அளவுக்கு அவனை நம்பலாம். ஆனா இவரே அதுக்கு மேல போயிட்டாரு. ஏன்னா கூட்டு சேர்ந்தா ஒரு திட்டத்தோட விலகுறாங்க. எனவே கத்தோலிக் சபையை பொறுத்த வரைக்கும் இனி 3000-4000 கோடி செலவு பண்ண தயார். செலவு பண்ணுறதுக்கு தேவையான ஏற்பாடுகள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு எப்படி விஜய நாம இந்த பீக்ல இருக்கும் போதே அவரை முதல்வர் ஆக்குறதுக்கோ இல்லை இந்த நேரம் இல்லை அடுத்த 5 வருஷத்துல முதல்வர் ஆக்குறதுக்கு என்ன வேலை பார்க்கலாம். இதுலதான் அவங்க தீவிரமா இருக்காங்க. இந்த எலெக்ஷன் விட்டா கூட அடுத்த எலெக்ஷன்ல நம்ம விஜய் முதல்வர் ஆக்குறதுக்கான பணியில நீண்ட கால திட்டத்தோட நம்ம வேலை பார்க்கணும் அப்படின்னு சேர்ந்து வேலை பார்க்குறாங்க. எனவே விஜய் பின்னாடி நிற்கிறது ஒரு மதவெறி பிடிச்ச கூட்டம். அந்த கூட்டத்தோட சர்வேன்றது பெரிய முட்டாள்தனம், ஊர் மக்களை ஏமாத்துற வேணும். இப்போ லயோலா வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து சர்வேனா திமுக முதன்மைப்படுத்தி தான் வெளியில் வரும். இந்த தடவை விஜயை முதன்மைப்படுத்தி வருது. அது புரிஞ்சிக்க முடியல, என்ன காரணம்? இந்த லயோலாவுடைய நடவடிக்கைகள் என்ன புரிய முடியுது அப்படின்னா, விஜயோடைய நடவடிக்கை சேர்த்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, விஜய் திமுகவை எதிர்க்கிறார் கேட்டா, திமுகவை எதிர்த்தாலும் அவர் மீது எந்த பெரிய நடவடிக்கையும் விஜய் திமுக ஈடுபடவே இல்லை. இது மாதிரி திமுக நீங்க முன்னுக்கு பார்த்துருக்கீங்களா? இல்ல, பார்த்துருக்கவே முடியாது. இந்த அளவுக்கு சாஃப்டா திமுக இருந்ததே கிடையாது. சாதாரண ட்விட்டர்ல போடணும்னு வச்சுக்கோங்க, நம்மளே பிடிச்சிட்டு போயிடறாங்க. இந்த அளவுக்கு எதிர்க்கும் போது அதுக்கு பழிவாங்கும் நடவடிக்கைகள் ஈடுபடுவாங்க. நீங்க நாம் தமிழர் கட்சி பெரியார பேசுறது என்ன பண்றாங்க, எல்லா மாவட்ட செயலாளருக்கு 50 லட்சம் 1 கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்க. அவ்வளோ பண்ணும்போது ஏன் டிவிக்கு, அதாவது தவக கட்சியில விஜய் கட்சி சம்பந்தப்பட்ட நபர்களை எந்த வேலையும் பார்க்காம சைலண்டா இருக்குது, அது எதுக்கு நினைக்கிறீங்க? இந்த இடத்துல அவன் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இவங்க திட்டம் என்னவா இருக்கு அப்படின்னா, எனக்கு புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் இந்த விஜய் அவர்களுடைய திட்டம் என்னவா இருக்குன்னா, அதிமுகவை ரீப்ளேஸ் பண்ணிட்டு இவர் வரணும். விஜய் அவர்களை தவக கட்சியா இல்ல திமுகவா இப்படிதான் போகணும். அதிமுக வந்துடக்கூடாது. அப்ப அதிமுக, அதாவது திமுகவுக்கு எதிரான ஓட்டு இருக்குல்ல, அதை தான் நான் என்னோட ஓட்டு அப்படின்னு வராப்பல. ஏன் ஓட்டு மட்டும் கிடையாது, திமுகவை என்னால தோக்கடிக்க முடியும்னு ஒரு நம்பகத்தன்மை உருவாக்கணும். உண்மையிலேயே ஒரு திட்டமே அதிமுகவை காலி பண்றதுதான். நல்லா புரிஞ்சுக்கோ, அதிமுகவை காலி பண்றதுதான். அதுக்காக தான் இவங்க அதிமுகவோட கம்பேர் பண்ணி பேசியிருக்காங்க. இந்த ராஜநாயகம் உண்மையிலே புத்தின்னு ஒன்று இருந்தா என்ன சொல்லணும், நாம் தமிழர் உள்ள சேர்த்துக்கணும், இல்லை மற்ற கட்சிகள் உள்ள சேர்க்கணும். அதெல்லாம் விட்டுட்டு அதிமுக ஓட்டுக்கு நிகராக அது 19.2, விஜய் 18.6. இதெல்லாம் எவ்வளோ பெரிய கேட்க கேவலமா இருக்குது. ஊர்ல சாதாரண அரசியல் தெரியாத கூட சிரிச்சிருக்கேன். அது 20% 2 பேருமே தான். எப்படி அதிமுக 20 இவர் 20. கேட்கிறவன் கேனையா இருந்தா இவன் என்ன வேணா சொல்லி வச்சுக்கோங்க. அதுதான் இந்த கருத்து கணிப்பு முடிவு. எனவே திமுக இதன் மீது தீவிரம் காட்டாத நிலைமை என்ன அப்படின்னா, இவங்க ஒரு ஃபார்முலா ஒன்று உருவாக்கி இருப்பாங்க. உடன்பாடு இருக்குன்றீங்க. அந்த ஃபார்முலா ரொம்ப சிறுசு. நீங்க எப்படி நீங்க தான் ஆளுங்கட்சி, நீங்க கவலையப்படாதீங்க, முடிவு பண்ணிட்டோம். எதிர்கட்சி வரிசையில் அதிமுக இருக்கக்கூடாது. அந்த இடத்துல நம்ம விஜய் கொண்டு வைக்கிறோம். இல்லை, நீங்கள் இது சொல்லும் போது எனக்கு ஒரு ஞாபகம். திரும்ப ஆதவ அர்ஜுனா வந்து இங்கே விலகி வந்த பிறகு திருமாவளவனை போய் மீட் பண்ணி வாழ்த்து, இது புதுசாக இருக்குது இது. அதாவது தன் கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு போகிறவரை பார்த்து வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. அவர் மட்டும் இல்லை, ஷானவாஸ்லேருந்து எல்லாருமே நீங்கள் அங்கே போய் திறமையாக செயல்படுங்க. யாருக்கு? ஆதவ அர்ஜுனாவுக்கு. இன்னொரு கட்சிக்கு போகிறது அந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்கு. இங்கே எல்லாமே கத்தோலிக் சபையால் தீர்மானிக்கப்படுது. திருமாவளவன் வாயிலிருந்து வர வார்த்தைகள், ஆதவ அர்ஜுனா, இது எல்லாத்துக்கும் பின்னாடியே ஒரு மத வெறி பிடிச்ச கும்பல் உணருது. அதுதான் நேற்று திமுக தாங்கி பிடிச்சி இன்னைக்கு அதிமுக அழிச்சிட்டு அந்த இடத்துல விஜயை கொண்டு வர முயற்சி பண்ணுது. அப்போ ஒட்டுமொத்த கட்டமைப்பு, அரசியல் கட்டமைப்பு எங்கிட்டு போனாலும் நம்ம சொல்றதா. ஒருவேளை நீண்ட கால திட்டத்துல திமுக கொஞ்சம் குறைந்து வச்சிருக்கேன், அதுக்கு எதிராக வரக்கூடிய விஜய் நம்மளோட கட்சி தானே, நம்மளுடைய மதத்துக்கானவர் தானே. அப்ப எப்படி பார்த்தாலும் இந்த ஒட்டுமொத்த அரசியல்ல வேறொரு நபருக்கு வாய்ப்பே இருக்கக்கூடாது, வேறொரு நபர்களுடைய சித்தாந்தம் உள்ள வரக்கூடாது, நமக்கான நபர்கள் மட்டும் தான் இருக்கணும். அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பெரியார் எடுத்துருப்பாங்க. பெரியார் யார் தூக்கி பிடிப்பா? வேற எவனும் கிடையாது. லயோலா காலேஜ் தூக்கி பிடிப்பான். லயோலா காலேஜ் வேலையே என்னன்னா, எவன் இந்து மதத்தை பிடிக்கிறியா அவன் சிறந்த சித்தாந்தவாதி, எவன் இந்தியாவை எதுக்குறியா அவன் தான் புது சிந்தனை கொண்டவன், இப்படி தெரியுமா லயோலா காலேஜ். அவன் தூக்கி பிடிக்கிற பெரியாரையே விஜயின் கொள்கை தலைவர் அழைக்க வச்சுக்கிறேன். இன்னைக்கு சாத்தியிருக்காங்க விஷயம். அதை அறிவிக்கிறார்னா இங்க இவனோட திட்டமே என்ன, ஒட்டுமொத்த அரசியல் இருக்குல்ல, அந்த அரசியல் தன் கட்பாட்டில் வைக்கிறது. இப்போ எலெக்ஷன் வந்து நாம் தமிழர் திமுக, மக்களே அது முட்டாள்தனமா நீங்க அந்த இடத்துல போய் விஜய் எதுக்கு பொருத்தி பாக்குறாங்க? திணிக்கிறது. நான் சொல்ல ஒண்ணுமே இல்ல இடத்துல திணிப்போம், திணிச்சுக்கிட்டே தெரியும். ராஜநாயகம் போடுறோம் பச்சை துரோகி இந்த மண்ணுக்கு. நான் கேட்கிறேன், உனக்கு உண்மையிலே யோக்கியதுன்ற நாம் தமிழர் கட்சி சேர்க்கணுமா இல்லையா? ஏன்னா அதெல்லாம் சேர்க்காம அங்கே ஒரு போட்டியில களத்தில் இருக்கக்கூடிய கட்சி, அதுவும் சுயமா வரக்கூடிய ஒரு நபர், அந்த நபருக்கு பின்புலமே கிடையாது. நம்ம என்ன மாட்டுக்கிறதா வச்சுக்கலாம், சுயமா வந்து ஒரு இடத்துல கத்திட்டு சண்டை போட்டு இருக்காரு. சண்டை போட்டு இடத்துல அவரை மொத்தமா காலி பண்ணிட்டு அந்த இடத்துல விஜயை வச்சுக்கிட்டு, விஜயா அதிமுகவா, திமுக வந்துடும், விஜயா அதிமுகவா இவங்க கொண்டு வர அந்த நடை இருக்கு பார்த்தீங்களா, மக்களை என்ன பேச வைக்கிறாங்கன்னு. திமுக ஆட்சியத்துக்கு வந்துடும், ஆனா அதிமுகவா தபகா கட்சியா, இந்த 2 பேருக்கு தான் போட்டிங்க. விஜயா அதிமுக அந்த போட்டி வந்துருச்சுங்க அப்படின்னு ஒரு பேச்சு நடையை உருவாக்குறாங்க பாருங்க.
கேவலப்பட்டவனுக்கு இந்த லயோலா காலேஜ் கும்பல் கேவலப்பட்டவனு ரொம்ப கேவலப்பட்டவே. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, திருப்பரங்குன்றத்தில் வந்து போராட்டத்துக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்கா வந்து குரூப்பாக போயிட்டு போராட்டம் பண்ணுறாங்க. மகளிர் எல்லாமே சார்பா யாருக்கு சார்பானா இஸ்லாமியர் சார்பாக எடுத்துக்கலாம். அப்படி இஸ்லாமிய அமைப்புகளுக்கு சார்பா போய் நிற்கிறாங்க. இதான் உண்மை. இஸ்லாமிய அமைப்புகளுக்கு சார்பா தூண்டி விட்டது யாரு? திமுக. இப்ப போய் அதை தீவிரப்படுத்துறது யாரு? தாவேக்கா. ஆமா. ஏன்னா யாரு? விஜய் கட்சிக்காக தூண்டி விடுறேன். நான் சொல்றேன், மதுரையில் இருக்கிறவனுக்கு ஒருத்தருக்கு ஆண்மைன்னு ஒண்ணு இருக்கிறான். மதுரை மக்கள் எல்லாம் கவனிக்கிறாங்கன்னா திருப்பரங்குன்ற மலையை இவங்க சிக்கந்தர் மலைன்னு மாத்திரக்கு முயற்சி பண்றாங்களே, மதுரையில் இருக்க எவனாவது ஒருத்தன் இந்த விஜய்னு ஒருத்தரை ஏத்துப்பானா? நான் கேட்கிறேன். என்ன திமிர் இருந்தா அந்த மலையை விஜய் கட்சிக்காரன் போய் நின்றுக்கிட்டு அது சிக்கந்தர் மலை சொல்லுங்க. அந்த மலையில இருக்கிற மிக பழமையான கோவில் எது? காசி விஸ்வநாதர் கோவில் ஒன்று இருக்குது. விஸ்வநாதர் கோயில் ஒன்று இருக்குது. அந்த சிவன் கோயிலுடைய வருஷமே 300களில் போகும். இங்க இருந்து சுமார் 1900 வருடங்களுக்கு முன்பு அவ்வளோ பழமையான கோவில். அந்த மலையை சிவன் பக்தர்களுக்கு மிகவும் புனிதமான மலை. நீங்க ஒரு சவுதி அரேபியாவில் ஒரு மலையை பிடிச்சி இந்த மலையில ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கோயிலை கட்டி இது கந்தன் மலைன்னு பேர் வச்சா நான் ஏத்துப்பானா? அந்த மலையாளருக்கு நீங்க பேசுறது இந்த சிக்கந்தன் மலைன்னு சொல்றாங்கல்ல, அது வரலாறு என்ன? அது வரலாறு என்ன கேட்குறேன். அந்த டெல்லி சுல்தான் வந்து இங்க சூறையாடுனா, சூறையாடும் போது இருக்கிற எல்லா கோயிலையும் கொள்ளையடிச்சானுங்க ஒரு 50 வருஷம். அதுல வந்தவங்க அந்த சிக்கந்தன் அதை போட்டு தூக்கிட்டாங்க. யாரு? விஜயநகர பேரரசு வந்து போட்டு தள்ளிச்சு. அதுதான் வரலாறு. வேற என்ன வரலாறு இருக்குது? ராமநாதபுரம் எம்பி வராரு, எது நவாஸ் கனி வராருன்னா அவனுக்கு மத ரீதியான என்ன இருக்குது? ஆனால் விஜய் கட்சிக்கார உள்ள போறானா இவனுக்கு என்ன இருக்குன்னு நினைக்கிறேன். எனவே விஜய், அதாவது விஜயோட கட்சிக்கோ விஜய்க்கோ மதுரையில் ஒரு ஓட்டு விழுக்கூடாது. இவங்க பண்றது மதவெறி அரசியல். இல்ல அவருடைய அனுமதி இல்லாம கூட நடந்திருக்கலாம்ல. இது மதுரை மாவட்டத்துல எப்படிங்க அனுமதி இல்லாம போகும்? ஒரு ஆளை அனுப்பி வைக்கிறான் கொடியோட, எப்படி அனுமதி இல்லாம போகும்? அப்ப அந்த நிர்வாகி கூட்டோட விளையாட சொல்லு, நடவடிக்கை சொல்லுங்க பார்ப்போம். நடவடிக்கை எடுத்துறதுல பாரு. இன்னும் மத ரீதியான அரசியல் கூட நுழையாதீங்க, ஒரு விஷயத்தை தப்பா திரிக்காதீங்க, உண்மையான விஷயமோ அதை மட்டும் பேசுங்க. எதுக்கு அங்கே போய் நிக்கிற? அப்ப அங்க இருக்கிற இந்துக்கள், அங்க இருந்து தென் மாவட்டம் ஃபுல்லா இருக்கக்கூடிய இந்துக்கள் எல்லாம் சொல்ற கட்டவேன். அப்படிதான் விஜய் நினைச்சிருக்காரு. அப்படிலாம் நினைச்சிருக்காரு. கத்தோலிக் சபையை கூட்டி வந்து கருத்து திரிப்பு ஒரு நடக்கட்டும், இன்னொரு பக்கத்து மத ரீதியா பிளவுபடுத்துறதுனால வேலை நடக்கட்டும். விஜய் அரசியலா பண்றாரு, கூண்டோட அந்த மதுரையில் இருக்கிற எல்லாரையும் பதவியில சொல்லுங்கன்றேன். அது செய்வார. எனவே சொல்றேன், இங்க பச்சையா நடக்கிறது ஒரு பக்கம் திமுக இந்துக்களோட முதுகுல குத்துறதை வேலை தெரிஞ்சாங்க. அதே தான் தவக்க எடுக்குன்றேன். விஜய் பண்ற பச்சையா லயோலா காலேஜ் மேல இந்துக்களை எப்படி குத்துறது அந்த வேலை தான். திருப்பரங்குன்ற மலையை சிக்கந்தர் மலையை பேச விட்டு ஒரு கட்சிக்காரன் அனுப்பிடுறானா இவனுக்கு எவ்வளவு தில்லு இருக்கணும். ஏன்னா மதுரையில இருந்து எல்லா பேருக்கும் இவன் என்ன நினைச்சிருக்கானா, மதுரைக்காரன் இவனுக்குமே சூடு சோறே இல்லை நினைச்சாம்பள விஜய். இன்னொன்று அந்த இடத்துல கலந்துக்கணும் வந்து பேசின வார்த்தைகள் கிட்டத்தட்ட ஒரு வன்முறை, ஆடு வெட்டுறது அந்த மாதிரி ரொம்ப ஒரு வன்முறை. அதெல்லாம் தாண்டாய ஆடு இல்லைன்னா மனுஷனை வெட்டுவாங்க, ஆளே வெட்டுவேன், ஆளே வெட்டுவேன். இதெல்லாம் சொல்ல கூண்டோட புடிச்சு கூட உள்ள போடணுமா இல்லையா? போலீஸ் எல்லாம் வேடிக்கை தான் என்ன பண்றானுங்க நான் கேட்கிறேன். இதை மத்தவன் பேச சும்மா இருப்பானுங்களா? இங்க பிரச்சனை நடக்கணும்னே விரும்புறாங்க. பிரச்சனை நடந்தே தீர்ந்து தீட்டானுங்க. இந்த விவகாரத்துல ஒட்டுமொத்த மதுரையில இருந்து ராமநாதபுரம் வரை இருக்கக்கூடிய எல்லா முருக பக்தர்கள் ஆரம்பிச்சு எல்லா விதமான இந்துக்களுமே விழிப்புள்ளைக்கு வந்தார். இது இன்னைக்கு எதை சொல்றான், நாளைக்கு எதை சொல்லுவியா? சரி திமுக காரன் அவன் ஓகே, அவனுக்கு சிறுபான்மை மக்கள் ஓட்ட நம்பி போறேன், அது அவனுக்கு தேவை, இந்துக்கள்லாம் இழிச்சான்னு பாக்குறேன். அதே பார்வைதான் விஜய் வைக்கிறான். அவனோட கட்சிக்காரன் அனுப்புறானா எல்லாத்தையும் சட்டையை பிடிச்சி கேள்வி வைக்கணுமா இல்லையா? இன்னைக்கு சும்மா எதுக்கு உட்காந்துருக்க மதுரைக்காரன்? நான் கேட்கறேன். இப்போ அந்த ஒரு லேடி வந்து ஆன்லைன்ல பேட்டி கொடுத்துருக்காங்க, அதை தேனி மாவட்டம் நினைக்கிறேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தாவேக்கால வந்து பணத்தை கொடுத்து தான் பதவி வாங்க முடியுன்றாங்க. அப்போ வந்து மாற்று கட்சி, இவரு வித்தியாசமான கட்சின்னு சொல்லிட்டு இவரும் அதே தானே செய்யறாரு. இப்போ நீ வித்தியாசம் நம்பினா அதுக்கு அவங்க பண்ணுவாரு பாவம். இதை வந்து புஷியானது சொன்னாங்க பாவம். அவர் என்ன பண்ண போறாரு? விஜயே சொல்லியிருப்பாரு, காசு வாங்கிக்கின்னு சீட். ஆமா, வேற காசுல அவனை வச்சு என்ன பண்ணுவேன் அப்படின்னு அவர் முடிவு பண்ணிட்டாரு. எனக்கே நல்லா தெரியும். எங்க ஆதவர்ஜுனா எதுக்கு சேர்க்கிறேன் நான் கேட்கிறேன். ஆதவர்ஜுனாவை எதுக்கு சேர்க்கிறேன்? நீ கீழே விட்டுருக்கேன். ஆதவர்ஜுனா எதுக்கு சேர்க்கிறேன்? அவன் பின்னாடி 3000-4000 கோடி கிடைக்கும்னா வேற என்ன? லாட்டரி மார்க்கெட் காசு கொட்டி கிடக்கு. அவர் ஸ்ட்ராட்டஜின்றதுக்காக கிழிச்சாங்க ஸ்ட்ராட்டஜிய. பின்னாடி காசு வேற என்ன? அது ஒரு கத்தோலிக் சபை. அவன் இருக்கிற காசு தான் முக்கியம். காசுக்காக சேர்க்கும் போது அதாவது மிக முக்கியமான பொறுப்புகளை காசு கூட கொண்டு வந்து பக்கத்துல வைக்கிறேன். யார்? ஆதவர்ஜுனா தூக்கிட்டு வந்து பக்கத்துல வைக்கிற காரணமே காசு. அப்படி தலைமை முடிவு பண்ணும்போது தலைமை கீழே இருக்கணும். அதுதானே வழிகாட்டும். நீ ஓன்ட்ட பதவி கொடுத்தா போஸ்ட் அடிக்க கூட என்கிட்ட காசு கேட்பேன். நீ காசு இருக்கிட்ட கொடுத்து வச்சுக்கவேன், அவனே போஸ்ட் அடிப்பேன். எனவே உனக்கு இங்கே வேலை. அதே மறைமுகமான கேள்வி. அதை புரிஞ்சா இரு, புரியலாம் வெளியே போய் தளபதி வாழையும் சொல்லிட்டு போக வேண்டியதானே. இதுதான் விஜய் மறைமுகமாக சொல்றது. ஆனால் வெளியில வந்து என்ன சொல்லுவாரு, நம்ம கட்சி எல்லா பேருக்குமே எல்லா விதமான உரிமைகள் கொடுக்குறோம் அப்படின்னு வெளியில பேசுவாரு. அதாங்க அரசியல்வாதி, அதான் திராவிட மாடல். நான் புரிஞ்சுக்கோங்க. அவரோட புதுசுலாம் கிடையாது. பெரியாரிஸ்டா இருக்கக்கூடிய எல்லா பேருமே உள்ள ஒன்று பேசியா வெளியே வேறமா அடைப்பேன்.
அவர் கொள்கை தலைவரான ஈவே ராமசாமி என்ன செஞ்சாரோ அதான் செய்யறாப்ல. அதேதான் உண்மை. காசு இருக்கா நான் வந்து பேச வேண்டுவாரு பெரியார் நகர்ந்தாலே 10 பைசா கொடுத்தாங்க. அதே கதை தான் இங்கேயும். ஏன்னா அந்த பெண் புரியாமல் இருக்காங்க நினைக்கிறேன். அந்த பெண் போன்றவர்களுக்கு நம்ம புரிய வேண்டிய விஷயம் என்னன்னா, காசு இருந்தால் தான் அரசியல் அவங்க கட்சியிலையும். நீங்க மாற்று நினைக்காத தயவுசெய்து. போஸ்டரிங் கூட காசு தேவை. காசு இருக்கணும் பார்த்தா சேர்ப்பானுங்க. ஏன்னா அவங்க மாவட்ட செயலாளர் ஒருத்தர் சேர்க்கிறானா அவனை காசு நினைப்பான். ஏன்னா மாவட்ட செயலாளருக்கு வழிகாட்டியா இருக்கக்கூடிய உங்க தலைவர் இருக்காருல அவரை ஆதரவு தான் செஞ்சிருக்காரு. லாட்டரி மார்ட்டினுடைய மருமை அவன் அடிச்ச கொள்ளை என்ன தெரியுமா? அவரை கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம விஜய் சேர்த்துக்கிறாருன்னா அவரோட அரசியல் என்ன அரசியலா இருக்கும்? அதை அந்த அம்மாவுக்கு புரிய வச்சா கொஞ்சம் விழிப்பு நிலைக்கு வந்துடும். ஆனால் அரசியல் இவ்வளோ கேவலமாக இருக்குன்னு நினைக்க வாய்ப்பு இருக்கு. இவ்வளோ கீழ்த்தரமான அரசியல் உங்க தலைவர் எவ்வளோ கீழ்த்தரம் வரான்றது புரிஞ்சுக்க முடியும். அந்த மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டு என்ன சொல்றாங்கன்னா, இந்த கட்சிக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், என் பின்னாடி ஒரு 250 மகளிர் இருக்காங்க, அவங்கெல்லாம் வந்து இவ்வளோ உழைச்சி உங்களுக்கே இல்லைன்னா நாங்கள் என்ன செய்யறது அப்படின்னு. இதை வந்து புஷி ஆனந்த் கிட்ட கேட்கும்போது அவர் சொல்றாரு, அப்படிலாம் இல்லைம்மா, உங்ககிட்ட ஒரு ஒர்க்கு கொடுத்தா நீ சரியாவே செய்ய மாட்டேற. என்ன ஒர்க் கொடுத்தாரா? பாவம். நன்றி. நன்றி.